ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 ஃபஸ்ட்டு சம் சுருக்குக 1001 டிவைட் 11 டிவைட் 13. இப்போ எல்லாமே டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எதை செய்யுது? ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணுதா இல்லை லாஸ்ட்டு 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணுதா? சேம் சிம்பிள் வந்தால் ஃபஸ்ட்டு வர டிவைடை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ 1001 11 தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போது 1001 டிவைட் 11 இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் தான் 13 டிவைட் பண்ணும். ஸோ 1001 வந்து 11 வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ 10 டிவைட் ஆகாது, அப்போ தான் 100 சேர்த்துக்கலாம். ஸோ 100 வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வரும். 9 11s 99, பேலன்ஸ் வந்து 1. இந்த 1 வந்து டவுன் பண்ணினா ஸோ 1 டைம் வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 91. 91 divided by 13. So 91 and 13 வந்து டிவைட் பண்ணினா நமக்கு 7 டைம்ஸ் வரும். 7 13s are 91. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. அடுத்து செகண்டு சுருக்குக 64 plus 16 divide 2 minus 6 of 7 plus 3 into 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்ட் மாஸ் ரூல் தெரியணும். ஸோ போர்ட் மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனா பிராக்கெட். ஸோ இந்த பிராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராக்கெட் இருந்தாலும் இதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஓப்பன் பிராக்கெட் இருந்தாலும் சரி, க்ளோஸர் பிராக்கெட் இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி பிராக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட் இருந்தால் ஃபஸ்ட்டு அதுதான் செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓனா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்டர். பவர் ஏதாவது இருந்துச்சுன்னா பவர் ஏதாவது இருந்தால் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்க்கு அடுத்து டினா டிவிஷன், டிவிஷன். அதுக்கடுத்து எம்னா மல்டிப்ளிகேஷன். அதுக்கடுத்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன், ஆட் பண்ணுறது, கூட்டுதல். அடுத்து வந்து எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன், கழித்தல். ஸோ எஸ்னா கழித்தல், ஏனா கூட்டல், எம்னா பெருக்கல், டினா வகுத்தல், ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா பவரோ கொடுத்தா இல்லை ஆஃப்னு கொடுத்தா இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பீனா ப்ராக்கெட்டு. இது இல்லாமல் கூட வந்து ஒரு யூ சேர்த்துக்கலாம், அண்டர்லைன். யூனா அண்டர்லைன். ஸோ அண்டர்லைன் பண்ணி ஏதாவது கொடுத்துருந்தா முதல்ல அதை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இந்த போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 64 ப்ளஸ் என்னென்ன சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல ப்ராக்கெட் இருக்கு, ஆனால் ப்ராக்கெட் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து வந்து ஆஃப் இருக்குது. ஸோ ஆஃப் இருக்கிறதால முதல்ல இதை பண்ணிக்கலாம். ஸோ 64 ப்ளஸ் 16 டிவைட் 2 மைனஸ் 6. ஆஃப்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆஃப்னா இன்ட்டு தான். ஸோ மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 3 into 2. ஸோ இது இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 ப்ளஸ் 16 டிவைட் 2 மைனஸ் 42 ப்ளஸ் 3 into 2. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவைட் தான் இருக்குது. ஸோ அப்போ டிவைட் பண்ணிக்கலாம். 64 ப்ளஸ் 16 2 டிவைட் பண்ணால் 8 வகுத்தா. அடுத்தது 42 into 3 ப்ளஸ் 3 into 2. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவைட் முடிஞ்சிடுச்சு, வகுத்தல் முடிஞ்சிச்சு. அடுத்து பெருக்கல் இருக்கா பாருங்க. பெருக்கல் வந்து 3 2 6. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டல் கழித்தல் தான் இருக்குது. ஸோ கூட்டல் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ 64 இது ஒரு 8 கூட்டினா 72, 72 ஒரு 6 கூட்டினா 78 மைனஸ் 42. ஸோ நமக்கு இது கழிச்சோன்னா 36 ஆன்சர். ஸோ 78 42 போச்சுன்னா 36. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் சுருக்குக 10 மைனஸ் 6 ப்ராக்கெட் வந்திருக்கு. 6 மைனஸ் திரும்பவும் ப்ராக்கெட்டு 7 மைனஸ் 6 மைனஸ் அப்புறம் 8 மைனஸ் 5. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பார் வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து 10 மைனஸ் 6 மைனஸ் 7 மைனஸ் 6 மைனஸ் இந்த 8லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3.
ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ப்ராக்கெட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை தான் சிம்பிளிஃபை பண்ணணும். இதான் பெரிய ப்ராக்கெட்டு. அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராக்கெட்ஸ் இருக்கோ அது ஒவ்வொன்றா சின்ன சின்ன ப்ராக்கெட் பண்ணிகிட்டே வந்தால் தான் பெரிய ப்ராக்கெட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ இதுக்குள்ளே எத்தனை ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ராக்கெட் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை பண்ணணும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹோல் ப்ராக்கெட்டுக்கு வரணும். அப்போது 7 மைனஸ், இப்போ இதை பண்ணுங்கள். 6 மைனஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா 3. இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து 10 மைனஸ், இப்போ இந்த ப்ராக்கெட் வரணும். 6 மைனஸ் 7 மைனஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா 4. இப்போ 10 மைனஸ் இந்த 6 மைனஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2. அடுத்தது இந்த 10 மைனஸ் 2 ஈக்குவல் டு 8. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் அடுத்து சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் சுருக்குக 2 ப்ளஸ் ப்ராக்கெட் 2 ப்ளஸ் 25 டிவைட், மறுபடியும் ப்ராக்கெட் இருக்குது 2 ப்ளஸ் 24 டிவைட், திரும்பவும் ப்ராக்கெட் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 3. ஸோ ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் செய்யணும். ப்ராக்கெட்டில் இதான் பெரிய ப்ராக்கெட்டு. ஸோ இதில் இருக்க இதை தான் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த பெரிய ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்கெட் இருக்குது. அதில் இந்த ப்ராக்கெட்டை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணால் தான் ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு வர முடியும். ஸோ இதை டேரெக்டாக போட முடியாது. ஏன்னா இது தெரியாமல் இது பண்ண முடியாது. ஸோ அப்போ இது தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு இந்த ப்ராக்கெட் தெரியணும். அதை வச்சு நம்ம இந்த ஹோல் ப்ராக்கெட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதில் இந்த ப்ராக்கெட்டை பண்ணும்போது முதல்ல வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பெருக்க தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் வச்சு அதில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ முதல்ல இது பண்ணணும், பெருக்கில் தான் முதல்ல பண்ணணும் இல்லையா? அப்போ 2 3 6. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது 8 வரும். இப்போ இது ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பண்ணும்போது கூட்டல் இருக்குது, வகுத்தல் இருக்குது. ஸோ இதில் எதை பண்ணுறதுன்னா வகுத்தல் தான் முதல்ல பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டோம். அடுத்து இப்போ இதை பண்ணுங்க. ஸோ இதை பண்ணிங்கன்னா 24 8ஆல் வகுக்கணும். 8 3 24. அப்போ 3 வரும். ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து இந்த ப்ராக்கெட். ஸோ இது பண்ணும்போது முதல்ல இந்த ப்ராக்கெட்டை வந்து இது பண்ணிக்கலாம். அப்போனா ஒரு 5 வரும். 3 2 கூட்டினா 5. அடுத்து பாருங்கள், இப்போ இந்த ப்ராக்கெட் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைடு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லையா? 25ல் 5 வகுத்தோன்னா 5 25 5. இது கூட்டிங்கன்னா 7. ஸோ ஃபைனலாக வந்து கூட்டினா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 9. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வந்து நமக்கு ஆன்சர் கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சுருக்குக 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 18 மைனஸ் 6 மைனஸ் 8 டிவைடட் பை 123 இன்ட்டு 6 மைனஸ் 144 146 இன்ட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக பண்ணும். ஸோ நியூமரேட்டர் பண்ணும்போது இதில் எதை ஃபஸ்ட்டு பண்ணுறது? ப்ளஸ் இருக்குது, இன்ட்டு இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் முதல்ல பண்ணும். ஸோ அப்போ 4 ப்ளஸ் இது 2 டேர்மும் முதல்ல என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 இன்ட்டு 4 அப்படி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 மைனஸ் 6 மைனஸ் 8 பை, அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ மல்டிப்ளை முதல்ல பண்ணலாம். 123 இன்ட்டு 6 738 மைனஸ் 146 இன்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா 730. அடுத்தது இந்த இங்கே நியூமரேட்டர் அதாவது தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. முதல்ல ப்ளஸ் தானே பண்ணணும். நம்ம ரூல்ஸ் பிரகாரம் ப்ளஸ் பண்ணிவிட்டு கடைசி ஃபைனலாக தான் எப்போயுமே மைனஸ் பண்ணணும். அப்போ 72 + 4 வந்து 76 மைனஸ் இந்த ரெண்டுமே மைனஸ் என்னது ரெண்டுத்தையும் ஒன்றா கூட்டிக்கலாம். மைனஸ் 14 பை இதுலேருந்து அப்படியே கழிச்சலாம். 738 730 போச்சுன்னா 8. ஸோ இதை கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 வரும்.
ஸோ 62 8ஆல் வந்து வகுத்துக்கலாம். 7 8 56 மீதி 6 புள்ளி வச்சுக்கலாம் 60. மறுபடியும் 7 8 56 மீதி 4 40 8 40. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 7.75. இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 3/5 ஆஃப் 4/7 ஆஃப் 5/9 ஆஃப் 504 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சுருக்குக. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆஃப் அப்படின்னு சொன்னாலே மல்டிப்ளே தான். ஸோ 3/5 இன்ட்டு 4/7 இன்ட்டு 5/9 இன்ட்டு 504. ஸோ இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்போது இந்த 5 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 3க்கு 9 கிடச்சி 3 3 9. அடுத்து வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7க்கும் 504 அடிக்கலாம். 7 வந்து பார்த்தீங்கன்னா 7 49 மீதி 1 7 2 14 72. சரி இந்த 3க்கு 72 அடிக்கலாமா? சரி இந்த 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 3 மீதி 2 3 6. ஸோ அடிக்கலாம் 1 3 3 2 3 6 மீதி 1 4 3 12 24. ஸோ 24 இன்ட்டு 4. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 96. ஸோ ஆன்சர் வந்து 96. ஸோ 96 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிசி மேக்ஸில் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 3. அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். கூட்டலை பெருக்கல் எனவும் கழித்தலை கூட்டல் எனவும் பெருக்கலை வகுத்தல் எனவும் வகுத்தலை கழித்தல் எனவும் எடுத்துக்கொண்டால் 84 × 28 + 8 வகுத்தல் 10 - 9 என்பது என்னவாக இருக்கும்? இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் எழுதிக்கலாம். 84 × 28 + 8 வகுத்தல் 10 - 9. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டலை வந்து பெருக்கல் ஆகும். கூட்டல் இருக்க இடத்துல பெருக்கல் சிம்பிள் போடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வேணும், பெருக்கல் சிம்பிள் வரணும். அடுத்தது பெருக்கல் வர வேண்டியது என்ன இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு சிம்பிளா பார்த்து பாருங்க. பெருக்கலை வகுத்தல் வேணும். அப்போ இந்த இடத்துல வந்து வகுத்தல் சிம்பிள் போடணும். 84 இந்த இடத்துல வகுத்தல் சிம்பிள் போட்டு 28. அடுத்தது கூட்டலை பெருக்கல் ஆகும். அப்போ இந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதால அந்த இடத்துல பெருக்கல் வரணும். × 8. அடுத்து டிவைடு வகுத்தல் இருக்கு. வகுத்தலை கழித்தல் எனவும். அப்போ இந்த வகுத்தல் இருக்கிறதுல கழித்தல் வரணும். அடுத்தது கழித்தலை கூட்டல் எனவும். ஸோ இந்த கழித்தல் வர இடத்துல என்ன பண்ணணும், நம்ம கூட்டல் போடணும். 10 போட்டாச்சு. இந்த இடத்துல மைனஸ் வர இடத்துல என்ன பண்ணணும், நம்ம கூட்டல் 9. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும், வகுத்தல் இருக்குது, பெருக்கல் மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ வகுத்தல் தான் முதல்ல பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கலாம். 84 28 வந்து வகுத்தோம்னா 28 × 3 வந்து 84 வரும். ஸோ இப்போ இது வகுத்தா 3 வரும். × 8 -10 + 9. இப்போ இதில் எதை பண்ணுறதுன்னா பெருக்கல் தான் முதல்ல பண்ணோம் இல்லையா? அப்போ 8 3 24 -10 + 9. இப்போ இதில் மைனஸ் ப்ளஸ் இருக்குது. இதில் முதல்ல ப்ளஸ் தான் பண்ணோம் இல்லையா? அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 24 9 கூட்டினா 33 -10. ஸோ 33 வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 போச்சுன்னா 23 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. சுருக்குக 343 × 343 × 343 மைனஸ் 113 × 113 × 113 பை 343 × 343 பிளஸ் 343 × 113 பிளஸ் 113 × 113. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து அதாவது கீழே வந்து இங்கே ப்ளஸ் வரும். அதாவது இது வந்து சேம் அதாவது 343 அதே தான் இருக்கும். இங்கேயும் 113 அது சேம் டேர்மாக இருக்கும். இங்கே வந்து மீது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி கூட்டுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே ப்ளஸ் வந்தாலே இங்கே கண்டிப்பாக மைனஸ் வரும் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்தாலே நம்ம அப்படி ரெண்டுத்தையும் கழிச்சா முடிஞ்சிருச்சு ஆன்சர். 343 113 கழிச்சிட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 343 - 113. ஸோ கழிச்சோம்னா என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் 230. இது எப்படின்றத நம்ம ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது இது வந்து இந்த 343 ஏன்னு எடுத்துக்கணும். இந்த டேர்ம் ஏன்னு எடுத்துக்கிட்டா a × a அப்போ a கியூப்னு வரும். அது இதை வந்து 113 வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிட்டா ஸோ b கியூப் வரும்.
பை அப்போ இந்த டேர்ம் ஏ வந்து ஏ ஸ்கொயர் ஆகிடுங்களா, ஏ ஸ்கொயர் மைனஸ் இது வந்து ப்ளஸ் ஏபின்னு ஆகும். ப்ளஸ் ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, ஏவும் இருக்கும் பி இருக்குது, ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு இப்போ இது எப்படி எழுதலாம்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு, நமக்கு ஆன்சர் வந்து ஏ மைனஸ் பின்னு வரும். ஸோ ஏ மைனஸ் பின்னா இது ஏ இது பி தானே. ஸோ அதனால தான் அது வந்து நம்ம ஈஸியாக வந்து இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா அப்படி கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், இதே கான்செப்ட் தான். இப்போ பாருங்க அதே 3 டேர்ம் இருக்குது, ப்ளஸ் இங்கே 3 டேர்ம் இருக்குது, இங்கே பாருங்கள் மைனஸ் வந்திருக்கு, பாருங்கள் இங்கே மைனஸ் வந்திருக்கு, இங்கே வந்து கூட்டல் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணணும் நம்ம, ஸோ அது ரெண்டுத்தையும் கூட்டிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 16.12 ப்ளஸ் 13.88 நம்ம கூட்டினாலே நமக்கு ஆன்சர். ஸோ இதை கூட்டினீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 30 வரும். 13.88 16.12. ஸோ கூட்டினா 10 மீதி 1 10 மீதி 1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்.